அப்படித்தாங்க இருக்கு, அப்படித்தான் இருக்கு. ஒரு காலத்துல நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி சொல்லி வளர்த்தினோம்? கக்கன் ஐயா, காமராஜர் ஐயா, சி சுப்பிரமணியம் ஐயா, லூர்தம்மாள் பிரான்சிஸ் அம்மா, பரமேஸ்வரன் ஐயா, இவங்கெல்லாம் யாருன்னாங்க ஐயா? லூர்தம்மாள் பிரான்சிஸ் அம்மா ஒரு கிறிஸ்தவ பெண்மணி, நாகர்கோவிலை சார்ந்தவர். காமராஜர் ஐயாவுடைய கேபினெட்ல லூர்தம்மாள் பிரான்சிஸ் அவர்களுக்கு உள்ளாட்சித்துறை ஒரு பெண், பாருங்க இன்னைக்கெல்லாம் உங்க பேசுறாங்க, பெண்ணுக்கு எப்படிப்பட்ட முன்னுரிமை, உள்ளாட்சித்துறை, மீன்வளத்துறை. இன்னைக்கு நீங்க நாகர்கோவில் கன்னியாகுமரி பக்கம் போனீங்கன்னா லூர்தம்மாள் ஒரு மீன் இருக்கும், ஒரு மீனுக்கு அந்த அம்மாவுடைய பேரை வச்சிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் கேபினெட்ல இருந்தாங்க. ஒரு பெண் குழந்தை படித்து வளரும் பொழுது நானும் லூர்தம்மாள் பிரான்சிஸ் அவர்களை போல் வர வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும். பரமேஸ்வரன் ஐயா பட்டியலினத்தை சார்ந்தவர். ஆனா காமராஜர் ஐயாவுடைய கேபினெட்ல அவர்தான் ஐயா அறநிலைத்துறை அமைச்சர். பாருங்க, கோயிலுக்குள்ள யாரை விடமாட்டோம் என்று தமிழகத்தில் பல போராட்டம் நடந்து கொண்டிருந்ததோ சத்தமே இல்லாத ஒரு சமூக நீதி புரட்சி காமராஜர் ஐயா பண்ணாரு. பரமேஸ்வரன் ஐயாவை தன்னுடைய கேபினெட்ல சமூக நீதியை காத்த காமராஜர் ஐயா சத்தமே போடாம, இவங்க மாதிரி போஸ்டர் அடிச்சு ஒட்டாம, இவங்க மாதிரி மேல இருந்து கத்தாம பரமேஸ்வரன் ஐயாவை அறநிலைத்துறை அமைச்சராக ஒரு பட்டியலின சகோதரை ஆக்கி காட்டினார். கக்கன் ஐயாவை பத்தி சொல்லவே வேண்டாம். போலீஸ் துறை ஒரு பட்டியலின சகோதரர் கக்கன் ஐயாவுடைய கரையில காவல்துறையை கொடுத்து அழகு பார்த்தார். காவல்துறை ஒரு மிக முக்கியமான துறை. முதலமைச்சர்களே பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஆட்டி படைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தொகையை கக்கன் ஐயா கையிலே கொடுத்து அழகு பார்த்தார். சி சுப்பிரமணிய ஐயா உங்களுக்கு தெரியும், நம்முடைய கல்வி அமைச்சராக இருந்தவர், மத்திய அரசிலே பல பொறுப்புகள் இருந்தார். கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய கேபினெட். இப்படிப்பட்ட அமைச்சர்கள் அங்க. இன்னைக்கு திமுகவுடைய கேபினெட்டை பார்த்து எப்படிங்க அம்மா குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க? அதே போறாரு பாரு பொன்முடி ஐயா ஊழல்வாதி, இப்படி சொல்லுவீங்களா? இதே போறாரு பாரு நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமலே மூன்றாவது தலைமுறை அரசியல்வாதி, தாத்தா எம்எல்ஏ அமைச்சர், அப்பா எம்எல்ஏ அமைச்சர், இவர் எம்எல்ஏ அமைச்சர், உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லுவீங்களா? அங்க போறாரு பாரு கே என் நேரு அண்ணன், எதுவுமே தெரியாது, அவர் அமைச்சரா இருக்கார், அப்படி சொல்லுவீங்களா? இல்ல இங்க இருக்காரு உதயநிதி ஸ்டாலின், நீ படிச்சு உதயநிதி ஸ்டாலின் மாதிரி வர வேண்டும் ஏதாச்சும் ஒரு தாய்மார் உங்க குழந்தைக்கு சொல்லி கொடுப்பீங்களா? ஏதாவது ஒரு தாய்மார் இல்ல உதயநிதி ஸ்டாலின் தான் ஒரு ரோல் மாடல் சொல்ல முடிகிற அளவுக்கு அரசியல்வாதிகள் அந்த மாதிரி இருக்காங்களாங்க ஐயா?